ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, லவங்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா நடுவில் கீறி சேர்த்துருக்கேங்க. அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1 பாக்கெட் காளானை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் நார்மல் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் கூட எடுத்துக்கலாம். இந்த டயத்தில் எவ்வளோ உப்பு, காரம் எதுவும் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.